ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவர் உங்களை எல்லாம் நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் எங்களை இந்த இடத்துல இயேசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். வருத்தப்பட்ட பாரசம் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை இயேசு மாற்றுகிறார். உங்களுடைய கண்ணீரை இயேசு துடைக்கிறார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய போராட்டத்திலிருந்து, உங்களுடைய சஞ்சலத்திலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து இயேசப்பா பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க அவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவினிடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு மனிதர்கள் அடிமைப்படுகிற பொழுது அவர்கள் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து அவர்கள் சீக்கிரத்திலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை நமக்கு சொல்லி இருக்கிறார். வேசித்தனம், விபச்சாரம் இதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனம் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்பாக செய்கிற பாவம் இருக்கிறது, அதுதான் வேசித்தன பாவம். விபச்சார பாவம் என்று சொன்னால் திருமணமான பிறகு செய்கிற பாவங்கள் இருக்கிறது, அதுதான் விபச்சார பாவம். கொலை, கொள்ளை, களியாட்டு, திருட்டுத்தனம், பொறாமை, எரிச்சல், வன்கண், விக்கிரக ஆராதனை, உரு வழிபாடு, குடி வெறி, களியாட்டுகள், பெருமை இதெல்லாம் பாவம். இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் ஒரு காலம் சமாதானமாகவே இருக்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வாங்க, உங்க பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க இயேசு இடத்துல வந்து இதுவரை நீங்க பாவங்கள் செய்திருக்கலாம், என் பாவத்தை கிருபையா மன்னிங்க என்று சொல்லி நீங்க பாவ அறிக்கை செய்து உங்க பாவத்தை விட்டளிக்கிற பொழுது இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார். உங்க பாவத்தை மன்னித்து உங்களை வந்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் எல்லாம் மாறி போயிடும். இன்றைக்கு அநேக குடும்பத்துல அநேக சாபங்கள் இருக்கிறதுனாலதான் திடீர் கஷ்டங்கள், வேதனைகள், மரணம் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ சொந்த தெய்வமாக, சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய விலையேறப்பெற்ற அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் சிந்தியிருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் போதும், ஏசப்பா எனக்காக நீங்க சிலுவையில மரித்தீங்க, எனக்காக இரத்தம் சிந்துவீங்க என்று சொல்லி இயேசுவை நம்பினால் போதும், விசுவாசித்தால் போதும், உங்க பாவத்தை எல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருவாரு. எப்பேற்பட்ட பாவத்தையும் ஏசப்பா மன்னிச்சிருவாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், மரணம் எப்படி வேணுமாலும் வரலாம், எந்த வயசுல வேணுமாலும் மரணம் வரலாம். ஆனா இந்த உலகம் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு மறுஜென்ம வாழ்க்கை இருக்கிறது, ஒரு மறுபிறவி இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவனை நான் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த மரணத்துக்கு பிறகு நாம் நித்தியமாக கடவுளோடு, இறைவனோடு அந்த பரலோகத்திலே நாம் வாழ வேண்டுமானால் இந்த பூமியில நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். குடித்து கொண்டு பலவிதமான பாவத்தை செய்து கொண்டு ஒருவேளை நமக்கு மரணம் வருமானால் நாம் பாதாளத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம். ஆனால் அதே சமயம் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோமானால் நாம் மரித்த பிறகு அந்த பரலோகத்துக்கு நித்திய வாழ்வுக்கு போவோம். அதைத்தான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் இந்த இருக்கிற இந்த பூமியில, இந்த இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நம்மளால சந்தோஷமா வாழ முடியும், சமாதானமா வாழ முடியும். ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு இந்த உலகத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களை நம்ம கனப்படுத்த வேண்டும்,
நாம் பெருமையோடு வாழக்கூடாது. நாம் இந்த உலகத்துல எளிமையாய் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இயேசு அவர் சகல அதிகாரம் படைத்தவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். எல்லா அதிகாரமும் சுயங்கொடுக்கிற வல்லமை, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய எல்லா வல்லமை எல்லாம் ஏசப்பாகிட்ட இருக்குது. இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தர்றாரு. நீங்க இயேசுவை நம்பி பாருங்க, அவர் ஆராதிச்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க கண்ணீர் எல்லாம் மாற்றப்படும், உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு வீட்டை உங்களால கட்ட முடியும். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல வேலைக்கு போவீங்க, நல்ல வருமானத்தை நீங்க பார்ப்பீங்க, சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு தருகிறார். இந்த இடத்துல பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என்ன உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்பார். எங்க மத்தியில வந்து இருக்கிற மகள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா அந்த மாலை வேளையில தகப்பனே, அப்பா அந்த கிராமத்துக்கு நீர் வர கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா அந்த இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிப்பதாக தகப்பனே. அப்பா கடன் பிரச்சனையோடும் வறுமையோடும் அப்பா வறுமையோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையினால இருக்கலாம், தேவை குறித்து கவலையா இருக்கலாம் தகப்பனே. பிள்ளைகள் படிப்பு குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்களா அப்பா, அவர்களுடைய கவலை எல்லா கண்ணீர் நீர் அப்பா இந்த இரவு வேளையில நீர் நீக்கி போட போற கிருபைக்காய் என்று செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திப்பிறாக ராஜா. அப்பா கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன் அப்பா, இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கண்ணீரை நீர் அப்பா சந்தோஷமாகவும் களிப்பாகவும் நீர் மாற்றப்போற கிருபைக்காய் என்று தகப்பனே. இயேசுவே சமாதானம் உடைய ரத்தத்தினால் வருகிறது என்று எனக்கு பார்த்த தகப்பனே. அப்படியா அந்த வசனத்தின்படி இவர்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை சந்தோஷத்தையும் மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற நீர் உதவி செய்வீராக ராஜா. இயேசு உண்மையிலே ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.